வெள்ள நிவாரணம். சரியா? இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய ஆட்சி, இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியில வந்தவுடன் மோடி உங்களுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லி கேஸ் சிலிண்டருக்கு ஆட்சிக்கு வந்தார். 410 ரூபாய் இந்த கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு 1200 ரூபாய். மறுபடியும் நம்ம ஆட்சி வந்ததுன்னா 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர், 500 ரூபாய். அதே போல பெட்ரோல் 75 ரூபாய். சரியா? டீசல் 65. பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுனால எல்லா விலைவாசியும் குறைஞ்சிடும். சரியா? அது ரெண்டும் குறைஞ்சாலே மற்ற விலைவாசி எல்லாம் தானா குறைய ஆரம்பிச்சிடும். இதையெல்லாம் நாங்க செய்யணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஓட்டுக்கு ஓட்டு போடணும். அதே போல காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். சரியா? இதையெல்லாம் நிச்சயமாக நாங்க செய்வோம், உங்களுக்கு தெரியும். அதே போல விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், வேலை வாய்ப்புகள். மோடி கிட்டத்தட்ட 30 லட்சம் வேலை போடவே இல்லை. நம் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா காலியா இருக்கிற ஒன்றிய அரசு பணியிடங்களும் நிரப்பப்படும். நம்ம முதலமைச்சர் அதை ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கு காலி பணியிடங்களை அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். வின்பாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க, மிகப்பெரிய கார் நிறுவனம் நம்ம முதலமைச்சர். அதுல நம்முடைய இளைஞர்களுக்கு, இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நமக்காக செய்யக்கூடிய நம்முடைய முதலமைச்சர், அதே போல நம்முடைய இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த நாட்டை காக்க வேண்டும், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காக்க வேண்டும், மக்களுடைய ஒற்றுமையை காக்க வேண்டும், மாநிலங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய கட்சிகள். பிஜேபி யாரும் ஒத்துமையா இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி தான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமையை தேர்ந்தெடுப்போம், அமைதியை தேர்ந்தெடுப்போம், ஜனநாயகத்தை தேர்ந்தெடுப்போம். சரியா? நம்முடைய இந்திய கூட்டணியின் வேட்பாளராக தூத்துக்குடி என்னுடைய 2வது தாய் வீடு என்று நான் நினைக்கக்கூடிய இந்த பகுதியில எனக்கு வேட்பாளராக மறுபடியும் நிற்கக்கூடிய வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். முதல் பெட்டி, முதல் பேரு, முதல் சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு நன்றி, எனக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும். உங்களோடு பணியாற்ற